திரைக்கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் மூவிக்கும் சம்மந்தமே இல்லை. பட் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். பிஜிஎம் சூப்பராக இருக்கு, மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். ஆக்டர்ஸ்லாம் எல்லாமே நியூ ஃபேஸஸ், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பேய் கதைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரோகின் தியேட்டரில் படம் நல்லா இருக்கு. ஒரு புதுசாக ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, பரவாயில்ல. ஆக்டர்ஸ் ஓகே பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்ததுங்க. கதை ஃப்ரெண்ட்ஸுங்க, 4 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு கதை. ஆடியன்ஸ்னா என்ன, பேய் கிடையாது, ஒருத்தங்க வந்து அவங்க பேய் மாதிரி ஆக்ட் பண்றாங்க, அதுதான். பேய்ன்றது எதுவும் இல்லை, அந்த மாதிரி லாஸ்ட்ல காமிச்சிருக்காங்க. படம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. பார்க்க ஃபேமிலியோட ஒரு நல்லா பார்க்கலாம். சாங்லாம் நல்லா சூப்பராக இருக்கு, ஃபைட்டு நல்லா சூப்பராக இருக்கு, ஹீரோ நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருந்தது. பேய் கதை நல்லா இருந்தது. ரெண்டுமே சேர்ந்து பயமுத்துற மாதிரி இல்லை, எல்லாம் ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கு. பட் ஆனால் சஸ்பென்ஸ் இல்லை. சூப்பர், வேற நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நீங்க பாருங்களேன், உங்களுக்கு புரியும். சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும்ல. ஓகே, நல்லா பண்ணிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம், பட் நல்லா தான் இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, பாய். சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு சார் படம். போவா பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் போய் ஃபேமிலியா ஜாலியா பார்க்கணும். அவ்வளோ காட்டல, ஆனா நல்லா காட்டினாங்க. ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், பப்ளிக்கோட இன்டிஃபரன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா பப்ளிக் நிறைய பேர் இருந்தாங்க உள்ள. ஸோ அவங்க பார்த்ததெல்லாம் வந்து நிறைய சீன்ஸில் சிரிச்சிட்டு இருந்தாங்க, நிறைய சீன்ஸில் வந்து கிளாப்ஸ் பண்ணாங்க. ஐ திங்க் ஐ கிவன் அ குட் ப்ராடக்ட். இல்லை, அந்த மாதிரி ஒரு சென்ட்ரிக் இல்லை. இதில் வந்து பேய் கதையை வச்சு தான், அந்த பேயை வச்சு தான் கண்டென்ட்டே மூவ் ஆகும். பட் இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், த்ரில்லர் மூமெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது வந்து நான் சொல்லக்கூடாது, இல்லை அது நான் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. ஆடியன்ஸை கேளுங்க, ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். ஏன்னா நிறைய அன்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி நிறைய மியூசிக் சைட்லலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்டன் சீக்வன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக என்னென்ன ஒரு படத்தில் பார்க்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ மேபி அவங்க வந்து பார்க்கட்டும், அது அவங்க டிசைட் பண்ணும். புதுசாக ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, படம் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா திஸ் இஸ் அ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. ஏன்னா இதில் நிறைய அனிமேஷன் செக்மெண்ட்ஸ் இருக்குது, குழந்தைங்க பார்க்குற மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம படம் வந்து மற்ற பேய் படங்கள் மாதிரி உள்ள கோர் மூமெண்ட்டோ இல்லை எந்த ஒரு இதுவும் ப்ரொஜெக்ஷனும் கிடையாது. கம்ப்ளீட்லி இட் வில் பி லைக் ஒரு ஃபேமிலி சென்ட்ரிக்கில் யார் வேணாலும் உட்காந்து ஒரு என்டர்டெய்னிங் பார்க்குற மாதிரி தான். நிறைய 2K கனெக்ட் பண்ணுற மாதிரி காமெடிஸ் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய காமெடி சென்ட்ரிக்கில் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் தைரியமாக எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா டைரக்டர்ஸ் ஒரு படம் பண்ணும்போது எங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ட். வந்து தேட்டரில் படம் பாருங்கள், இது பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் சார்.